நள்ளிரவு 12 மணிக்கு மேல் நாங்கள் ஒரு இல்லத்திற்கு சென்றோம். கண்ணீர் நிறைய தன் தாயை குறித்து அக்கறைப்பட்ட ஒரு பிள்ளைக்காக, அந்த 9ஆம் வகுப்பு பிள்ளையினுடைய இருட்டு அதை நீக்குவதற்காக கையில் செல்ஃபோன் வெளிச்சத்தோடு அந்த இல்லத்திற்கு போனோம். அத்தனை நிகழ்ச்சியாக இருந்தது அந்த பிள்ளையை சந்தித்து இந்த பரிசை கொடுத்ததில். தன் தாயினுடைய துன்பத்தை நீக்கணும்னு பேக்கிங் கற்றுக்கிட்டு ஒரு பேக்கிங் அவன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. அதை அந்த பொழுதில் அவள் மிகப்பெரியவன் ரமலான் கிட்டத்தட்ட 27 நாட்களை இந்த நோன்பு காலங்களை கழிஞ்சிருக்கோம். இந்த காலகட்டங்களில் விதவைகளுக்கான கிட்டுக்கான கணக்கெடுப்பு நாங்கள் எடுத்தோம். அப்போ இந்த வீட்டுக்கு வந்து இவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் பேசிட்டு, இங்கே 3 பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ பேசும்போது இங்கே இருக்க ஒரு 9th படிக்கிற பிள்ளை சொன்னால் அவளுக்கு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த மிஷின் கிடச்சா எங்களுக்கு வந்து அதை செஞ்சு பார்க்குறதுக்கும் எங்களோட லைஃப் ஸ்டைலை நல்லா கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அதனால் ஒரு பேக்கிங் மிஷினோடு வந்திருக்கிறோம். இது வந்து 30 லிட்டர் மிஷின். அவங்க ஆரம்ப காலத்தில் நிறைய கற்றுக்கிட்டு அது ஒரு பிஸ்னஸாக கூட நாளைக்கு டெவலப் பண்ணலாம். கண்டிப்பாக அது அவங்களுடைய மனசுக்கும் அவங்களோட லைஃப்லையும் அவங்களோட ஸ்டடீஸ்க்கும் கூட இது ஒரு பெரிய அளவு சப்போர்ட் பண்ணலாம். வெளிநாட்டிலலாம் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் பார்ட் டைம் ஜாப் பண்ணி தான் படிப்பாங்க. அவங்களோட தேவைகளை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்குவாங்க, பணக்கார வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் கூட. இங்கே அப்படியான லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இது செய்யலான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க அம்மாவோட கவலைகளையும் கஷ்டங்களையும் பற்றி பேசும்போது அழுகையை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த சுயமரியாதையோட இல்லை தன்னோட வாழ்க்கையில் நான் ஜெயிச்சு வரணும், இதெல்லாம் நாங்கள் கடந்து வருவோங்கிற விஷயங்களை அந்த சில நிமிடங்களை என்னால் கணிக்க முடிஞ்சது, யூகிக்க முடிஞ்சது. அதனால் அந்த 9th ஸ்டாண்டர்ட் பிள்ளைக்காக இந்த கிஃப்ட்டு நாங்கள் இந்த ரமலான் பொழுதில் கொண்டு வந்திருக்கோம். ஒரு விடோவாக நின்னாலும் தனியாக நின்னாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கிற தாய்க்கு இந்த அவனில் இருந்து நல்ல சுவையான கேக்குகளும் அவங்களுடைய வாழ்க்கைக்கான வசந்தங்களும் மலரட்டும் அப்படின்னு துவா செஞ்சுட்டு இதை இங்கே இன்றைக்கி ஒப்படைச்சிட்டு போகிறோம். இதுக்காக உதவி செஞ்சவங்களுக்கு இறைவன் சிறந்த கூலியை தர. ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ஹாப்பி. எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப ரொம்ப. ஓகே, சந்தோஷம். இப்போ இதை வச்சு நல்லா செஞ்சு பழக போகிறீங்க. ஏற்கனவே பழகிருக்கீங்களா? பழகிருக்கேன். ஸோ கேக் செஞ்சு எங்களுக்கு ஃபஸ்ட்டு கேக் எப்படி இருக்குன்னு செஞ்சு கொண்டு வாங்க. என்ன கேக் செய்ய போகிறீங்க? ப்ரௌனி செய்யலான்னு. ப்ரௌனி, சரி. எல்லாருக்குமே ஃபேவரட். இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ப்ரௌனினா அவ்வளோ கப்பு நிறைய கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க. சரி, ஓகே. ப்ரௌனிக்கு தேவையான பொருட்கள் நாங்களே வாங்கி தந்துடுறோம். எங்கள் டீம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நல்லா செஞ்சு கொண்டு வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன நியத்து வைக்கிறீங்க இப்போ இந்த மிஷின் மூலமாக, இந்த ப்ரௌனி மூலமாக என்னெல்லாம் தோணுது உங்கள் மனசில்? நல்ல நல்ல டெவலப்மெண்ட். இந்த இதில் வந்து அம்மாவோட கஷ்டத்தெல்லாம் போக்கணும். இந்த இதோட ஒரு நல்ல ஒரு இல்லை எப்படி சொல்கிறது இல்லை தெரியல. சொல்லும் போதே கண்ணில் கண்ணீர் தண்ணி வருது. அம்மாவை அவ்வளோ பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப. அம்மாக்காக துவா செய்வீங்கன்னா தினமும் என்ன துவா செய்வீங்க? எங்கள் அம்மாவோட கஷ்டத்தை நீக்கணும். அம்மாவோட கஷ்டத்தை நீக்கணும்னு அல்லாட்ட கேட்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் அது கேட்டுகிட்டே இருக்கான்னு நம்புகிறோம். அப்படி தானே? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்ன தெரியுமா? இன்றைக்கி இது தாயை மறந்த பிள்ளைகளும் தகப்பனை மறந்த பிள்ளைகளும் தருதலைகளாக சுற்றிக்கிட்டு இருக்க எவ்வளவோ பேரை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் தனியாக சிங்கிள் மதராக இருக்க ஒரு தாயோட கஷ்டத்தை நினச்சி ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இவ்வளோ வந்து கவலைப்படுறதும் கண்ணீர் சிந்துறதும் தன்னோட தாயோட கஷ்டம் நீங்கணும்னு துவா செய்கிறதுமா பார்க்குறது, இவ்வளோ பொறுப்பான பிள்ளைய இந்த 14 வயசில் பார்க்குறது அஸ் அ மதர் எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அம்மா அந்த வகையில் ஸோ லக்கி, அப்படி தான் நான் சொல்லுவேன். உங்கள் கண்ணீருக்கு இறைவன் கொடுத்த பரிசுதல். அதனால் இவங்களாம் சிறப்பாக வருவாங்க. உங்கள் மூலமாக எனக்கு நல்ல உதவி செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நான் எதையும் மறக்கவே மாட்டேன். நான் எப்பவுமே அல்லாவை நினச்சிட்டே இருப்பேன். ஒரு சின்ன கவலை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அல்லான்னு நினச்சிட்டே இருப்பேன். இப்போ அவனை நான் நம்பி பொறுமையாக இருந்ததுக்கு தான் அல்ல எனக்கு நல்ல கூலி தந்துருக்கேன். ஆனால் என்னைக்கு நானும் மறக்க மாட்டேன், என் மக்களும் மறக்காது. அவன் மூலமாக நீங்கள் எனக்கு நல்ல உதவி இருக்கீங்க. உங்களை நாங்கள் மறக்கவே மாட்டோம். அல்லாஹ் நம்ம மறக்காமல் இருப்போம். நிச்சயமாக சிறந்த கூலி உண்டு. லைட்டில் இருந்து இந்த ஜன்னலை பார்க்கும்போது எனக்கு தோணுது, நான் இதுக்கு பேரே, இந்த ஸ்கீமுக்கு பேரே விடோஸ் விண்டோ அப்படின்னு தான் வச்சுருக்கேன். இந்த விண்டோலையும் அவர்களுக்கான வசந்தம் வரட்டுமே, அதனால தான் விடோஸ் விண்டோ அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் இந்த விடோஸ் விண்டோ ஸ்கீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 3 பெண் குழந்தைகள், ஒருத்தரோட கண்ணிலையும் கண்ணீர் தண்ணி. எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலங்கிறதுக்காக கண்ணீர் இல்லை, என்னோடய தாய் கஷ்டப்படுறா, அந்த கஷ்டம் நீங்கணும், அதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் என்ன செய்கிறது, அல்லாட தான் கேட்க முடியும் அப்படின்ற கண்ணீர். அவங்களாம் நல்லா படித்து வரட்டும், நல்ல நிலைமைக்கு வரட்டும்னு நாங்கள் துவா செய்கிறோம். வருங்காலத்தில் நல்ல மாப்பிள்ளை கிடச்சி அவங்களாம் சிறப்பாக செட்டில் ஆகணும்.
அதுதான் அந்த தாயோட பெரிய பரிதவிப்பாக இருக்க முடியும். அதனால் இந்த பேக்கிங் மிஷின் நிச்சயமாக அவங்களுடைய இந்த விடோஸ் விண்டோவில் ஒரு சின்ன வசந்தத்தை, ஒரு சின்ன தென்றலை கொண்டு வரும் நான் நம்புகிறேன். அதில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகலாம். அதில் சமைச்சு சுவையான கேக்குகள் வரும்போது, நல்ல டிஷ்ஷெல்லாம் வரும்போது நிச்சயமாக அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அது விமன் திங், அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். நிச்சயம் இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு இந்த ஃபேமிலிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இணைப்புக்கு வாங்க. இது போல் கரிசனம் கொண்ட பிள்ளைகளே அடுத்த தலைமுறை பிள்ளைகளாக உருவாக்கணுங்கிறதுக்கு கண்ணீரோடு நின்று இந்த 9th ஸ்டாண்டர்ட் பிள்ளை ஒரு ஆகச்சிறந்த எக்ஸாம்பிள்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவேன். தராவி தொழுதுட்டு 12 மணிக்கு மேலே இருட்டுக்குள்ளே லைட் பிடிச்சிட்டு இங்கே வந்தோம். ஆனால் இந்த வீடு நிறைய வெளிச்சம். இந்த வீட்டில் டிம்மான லைட்டு தான் இருக்குது. உள்ளே ஒரு சின்ன ஒரு குண்டு பல்ப் எரியுது. வீடு முழுக்க வெளிச்சம். காரணம் உள்ளங்களில் வெளிச்சம். எந்த பிள்ளை தன்னுடைய தாயினுடைய கவலையை கொடுத்து கரிசனம் கொள்கிறாளோ அந்த பிள்ளையினுடைய உள்ளம் வெளிச்சமாக இருக்கும். அந்த வெளிச்சத்தை இந்த வீட்டில் இருக்கவங்களோட மனசில் எல்லாத்துலேயும் பார்க்குறேன். கண்டிப்பாக நம்மலாம் இருக்கிறோம், சேர்ந்து செய்வோம். ஒரு மாதம் மளிகை கிட் இந்த பிள்ளைகளோட படிப்பு இதை முதல் கட்டமாக நம்ம உறுதி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதற்கான கூலி இறைவன் நமக்கு இம்மையிலையும் தருவான், மறுமையில் சிறப்பாக தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.